இயேசுவை கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியானவர் உள்ள விட்னஸ் கொடுக்கிறாரு. எப்படி நீங்க இயேசுவை அறிந்து கொண்டீங்க? அவரை நீங்க பார்த்தீங்களா? அவர் பிறந்ததை நீங்க பார்த்தீங்களா? அவர் வளர்ந்து ஊழியம் செய்தார? நீங்க எருசலேம்ல பிறந்தீங்களா? இஸ்ரவேல் தேசம் அவங்களது இல்ல. அவர் அடிக்கப்படும் போது, சிலுவையில அவர் ரத்தம் சிந்தும் போது, அவர் உயிரை விடும் போது நீங்க பார்த்தீங்களா? உங்கள் பாவத்தை சுமந்ததை நீங்க பார்த்தீங்களா? அவர் சிலுவையில நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததை நீங்கள் கண்டீங்களா? இயேசு அற்புதம் செய்யும் போது அந்த 5 அப்பம் 2 மீனை நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க அங்க வாழ்ந்தீங்களா? இல்ல. ஆனா எப்படி சார் இவ்வளவு உறுதியா நம்புறீங்க? அவர் தான் நமக்காக மரித்தார், அவர் தான் எனக்காக உயிர்த்தார், அவர் தான் ஜீவனுள்ள கர்த்தர் என்று எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா நம்புறீங்க? அதுதான் சார் விட்னஸ். ஆவியானவர் உள்ள இருந்து இந்த இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாக ஆவியானவர் உள்ள இருந்து சாட்சி விடுறாரு. இது மெய்யான கடவுள். இந்த தெய்வம் மெய்யான தெய்வம். இவரை மிஸ் பண்றாத. இவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனா இருக்கிறார். உனக்காக மரித்த தெய்வம் இவர் தான். நீங்க நினைக்காதீங்க எனக்கு கிஃப்டே இல்லைன்ட்டு. மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது, வெளிப்படுகிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கிறார், பிரோஜனத்துக்காக. பலவிதமான வரங்கள் நமக்குள்ள. ஆமென். தேவன் வரத்தை கொடுத்து, சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வரத்தை கொடுத்து, தேவன் இந்த சபை பக்தி விருத்தி அடையும்படியாக வரத்தை பயன்படுத்தும்படியாக சொல்றாரு. கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. சபை பக்தி விருத்தி அடையும். ஆமென். கடவுள் சொல்றாரு, உனக்குண்டு கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த காரியத்துல நீ செய், அதுக்கு வேண்டிய பலனை உனக்கு கொடுப்பாரு. ஆமென். கடவுள் ஆவிக்குரிய வரங்களை அப்படிதான் கொடுக்கிறார். ஆமென். அதான் கடவுள் சொல்ற, உன்னுடைய குணங்கள் மாறட்டும். தீய எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாத்தணும். நம்முடைய குணங்கள் கடவுள் மாத்துறாரு. ஹல்லேலூயா. அன்பு உள்ளம் இருக்கும் போது அங்க பொங்கும், ஆசீர்வாதம் பொங்கும், கிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? வெளிப்படும். ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும்.